ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஏரியாஸில் நமக்கு வந்துட்டு ஒரு கிளியரான ஆர்டர் பிளாக்ஸ் தெரியுது அண்ட் மார்க்கெட்ஸும் ஆல்மோஸ்ட் அந்த ஆர்டர் பிளாக்ஸ் கிட்ட தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் சிம்பிளி இந்த ஹைஸை மார்க்கெட்ஸ் கட் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது இது வந்துட்டு ஒரு இன்டர்மீடியேட்டம் ஹை. ஸோ இந்த ஹைஸை மார்க்கெட்ஸ் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், விச் கம்ஸ் அரௌண்ட் 24,350. ஸோ எக்ஸாக்ட்லி 24,350 நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் ரீஜனா மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஹைஸை தாண்டி மேல சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபர்தரா ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸ் அடுத்த ஹைஸ் இங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதோட ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் இருக்கு, விச் கம்ஸ் அரௌண்ட் 24,480 சம்திங் அந்த ரீஜன்ல. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இதை பிரேக் பண்ணாங்கன்னா, அதாவது 24,350 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 24,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் மெசேஜ் போட முடியாமல் போயிடுச்சு டியூ டு சம் பர்சனல் ஒர்க். நான் போட்டிருந்தாலும் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அகைன் 350 தான் குரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். அண்ட் அது உங்களுக்கே தெரியும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம், அதுபடி மார்க்கெட்ஸ் ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸில் இந்த ஹைஸ் டு இந்த ஏரியாஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் வந்துட்டு ஒரு ஜோன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா, ஐ மீன் இந்த 380 சம்திங் 350 சம்திங் அந்த ஏரியாஸ் சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் இந்த 350 ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் வரைக்கும் அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதுவுமே எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறப்ப எக்ஸாக்ட்லி இங்கே இருக்கிற ஒரு அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக்கை நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன், விச் கம்ஸ் அரௌண்ட் 24,500. அண்ட் நான் வீடியோவில் எக்ஸாக்டாக மார்க் பண்ணது 24,477 நினைக்கிறேன், விச் கம்ஸ் அரௌண்ட் எக்ஸாக்ட்லி திஸ் ஏரியா. ஸோ இந்த ஏரியாஸ் தான் நம்ம வந்துட்டு நேத்திக்கான வீடியோஸில் இப்போ சொல்லியிருப்போம். அதாவது இந்த லைனுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட்ஸ் அப் டு இந்த அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் எக்ஸாக்ட்லி இன்னைக்கான மார்க்கெட்ஸில் அதுதான் நடந்துச்சு. ஸோ மார்க்கெட் ரெண்டே விஷயத்தை தான் பண்ணும், ஒன்று லிக்விடிட்டி இருக்கும், இல்லை இம்பேலன்ஸுக்கு போகும். அதாவது ஒரு பிடிஆர்ஏ டு லிக்விடிட்டி, ஒரு பிடிஆர்ஏ டு லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட்ஸ் ஒரு லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் அது போகிறது ஒரு பிடிஆர்ஏக்கு தான். ஸோ இதை தவிர மார்க்கெட்ஸில் வேறு எதுவுமே நடக்காது. ஸோ தட்ஸ் ஒய் மார்க்கெட்ஸ் ஒரு ஹைஸை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு பிடிஆர்ஏக்கு போனதுக்கான ரீசன். ஸோ இதை தவிர ப்ரைஸஸில் வேறு எதுவுமே நடக்காது. இதை உங்களோட டைம் கூட அலைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட், அதாவது உங்களோட என்ட்ரி மாடலுங்கிறது வேற மாதிரி, அதோட அக்யூரேசி வேற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேசிக்லி இதுதான் நான் வந்துட்டு சொல்கிற விஷயம். நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்க பாருங்க. அண்ட் அந்த லாஜிக்கை வந்துட்டு உங்களால் இன்டர்பிரேட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அகைன் உங்களை யாருமே தடுக்க முடியாது, பெரிய ப்ராஃபிட்ஸ் கூட மேக் பண்ண முடியும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கில் மூவ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, ஐ மீன் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்குது அண்ட் உங்கள் ஸ்க்ரீன்லையும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு ஒரு 30 days கிட்ட இருக்கிற ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பார்க்குற அந்த ட்ரெண்ட் லைன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் எலிவேஸ் எல்லாமே வந்துட்டு அல்காரிதம் பேஸ்டு, ஸ்ட்ராட்டஜிக்கல் பேஸ்டு, கம்ப்யூட்டரைஸ்டு பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கும். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கில் மூவ் பண்ணலாம். ஸோ அகைன் ரொம்ப சிம்பிள். இந்த ஏரியாஸில் வி ஹேவ் 15 minutes ஆர்டர் பிளாக் அண்ட் இது 1 hour போய் பார்த்தோம்னாலும் அகைன் இது இட்ஸ் கோயிங் டு பி அன் ஆர்டர் பிளாக், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அப்போ 1 hour டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். அண்ட் அகைன் மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸை பார்க்குறோம். அகைன் அதே ஏரியாஸ் தான் ஆர்டர் பிளாக்ஸாக இப்போயுமே நமக்கு வந்துட்டு இதே ஏரியாஸ் தான் ஆர்டர் பிளாக்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, விச் கம்ஸ் அரௌண்ட் இந்த ஏரியாஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த குட்டி க்ரீன் கலர் கேண்டில். ஸோ எக்ஸாக்ட்லி ஹைஸ் அண்ட் லோஸை நம்ம வந்துட்டு மார்க் பண்ணோம்னா டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இங்கே இருந்திருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் கேண்டிலோட ஹைஸ் டு க்ரீன் கலர் கேண்டில்ஸோட லோஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டர் பிளாக் ஏரியா. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா அதோடைய கான்சிக்வெண்ட் என்கரேஜ்மெண்ட் ஜஸ்ட் மீன் த்ரெஷோல்டில் வந்துட்டு மார்க்கெட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன். நாளைக்கு நிஃப்டி எந்த சைடில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். குரூஷியல் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ஆர்டர் பிளாக்கோட ஹைஸை சொல்லுவேன். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கோட ஹைஸ் டூ அண்ட் இந்த விக் இருக்குல்ல, இது வந்துட்டு மேபி ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன் தட் காஸ் நம்ம வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்கோட ஹைஸ்லேருந்து இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ஸோட ஹைஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம், விச் கிரியேட்ஸ் ரவுண்ட் லெவல் ஆஃப் அரௌண்ட் 24,000
24,500லேருந்து அண்ட் 24,540 வரைக்கும் இந்த லெவல்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸில் இந்த 24,500 to 540ங்கிற இந்த லெவலை மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லெவல்ஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் எப்போ ஒரு டவுன் சைட் எதிர்பார்ப்பேன், எப்போ நான் வந்துட்டு ஒரு டவுன் சைடில் கீழே இருப்பேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த லோஸை கட் பண்ணணும், விச் கம்ஸ் அரௌண்ட் 24,380. ஸோ இந்த லோஸ் வந்துட்டு கொஞ்சம் குரூஷியலான ஏரியாஸ். ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இதை கட் பண்ணிடுச்சுன்னா இந்த ஏரியாஸில் ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் அண்ட் ஸ்லைட்லி அன்ஃபில்டு கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் அந்த கேப்பை ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 24,280 சம்திங்கில் ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்பை மார்க்கெட்ஸ் ஹிட் பண்ணலாம். பட் அகைன் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா we may expect some upper side momentum, or else மார்க்கெட்ஸ் இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த லெவல்ஸை கட் பண்ணுறப்ப நம்ம டவுன் சைடில் போகலாம், which is 24,380 eventually. ஸோ இதுதான் நாளைக்கு என்னுடைய 2 crucial points. பட் ஸ்டில் இதில் சேஞ்சஸ் இருக்கலாம் நாளைக்கு மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறத பொறுத்து. அண்ட் அந்த டைமில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி என்னால் பண்ண முடியல, ஐம் ஸோ சாரி ஃபார் தட். சப்போஸ் நாளைக்கு நான் டெஃபினட்டாக பண்ணிடுறேன். நீங்கள் யாராச்சும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான கான்டாக்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ நேற்று போட்ட அனோட்டேஷன்ஸ் அப்படியே தான் இருக்குது, பிகாஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டி சைடே போகலை. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நம்ம சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அகைன் நம்ம நேற்று சொல்லியிருந்தது வந்துட்டு இந்த ஏரியாஸை குரூஷியல் ஏரியாஸ்ன்னு சொல்லியிருப்போம், which comes around 52,230லேருந்து 52,280 வரைக்கும். ஸோ லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா கிளியர்லி யூ கேன் சி மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆனது இங்கே, மார்க்கெட்ஸ் கீழே வந்து எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இட்ஸ் பீன் அ கிரேட் டே. மார்க்கெட்ஸ் வந்துட்டு பேங்க் நிஃப்டியும் ஒரு அப்பர் சைடு மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாலும் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட்ஸில் தான் இருந்திருப்பீங்க. ஐ மீன் நீங்கள் ஒவ்வொரு டிப்லையும் கரெக்டாக ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. அண்ட் நான் இதுலேயுமே சொன்ன விஷயம் என்னன்னா, மார்க்கெட்ஸ் வந்துட்டு அகைன் இந்த ஹைஸ் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் நேற்றுக்கான வீடியோஸில். அண்ட் மார்க்கெட்ஸ் எக்ஸாக்ட்லி அந்த ஹைஸில் தான் வந்துட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. பட் நான் வந்துட்டு இந்த ஹைஸ் டச் பண்ணோடனே ஒரு ரிவர்சல் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மார்க்கெட்ஸுக்கு ஷிஃப்ட் கிடைக்காதனால அந்த பாயிண்ட்ஸில் எடுக்கல. பட் ஸ்டில் அந்த ஏரியாஸ் இஸ் அ குட் ஏரியா டு ட்ரேட். இந்த ஏரியாஸை நான் சொல்கிறேன். பட் என்ன கேட்டிங்கன்னா, நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஸ்டேபிளாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். பிகாஸ் மார்க்கெட்டில் இங்கே ஒரு பெரிய அன்ஃபில்டு கேப் இருக்குது. அண்ட் ஈவன் தோ இன்றைக்கி நிஃப்டி வந்துட்டு மார்க்கெட்ஸ் கீழே வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணாலும் பேங்க் நிஃப்டியால் ஃபில் பண்ண முடியலை. ஸோ இப்போ டோட்டலி வந்துட்டு 2 இம்பேலன்ஸ் பாயிண்ட் இருக்குது. பட் வேறஸ் நமக்கு வந்து நிஃப்டி வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்காங்க. ஸோ இன் ஃபர்தர் ஃபியூச்சரில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அன்ஸ்டேபிளாகவும் ஐ மீன் கொஞ்சம் டவுன் சைடும் இந்த நிஃப்டி கொஞ்சம் வந்துட்டு அப் சைடு மூணும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பட் ஸ்டில் அது நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது, என்னோட இன்டர்பிரிட்டேஷனில் வந்துட்டு இது சொல்லுது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட குரூஷியல் பாயிண்ட்டை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எண்டாக் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த எண்டாகோட ஏரியாஸை நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ப்ரிசைஸாக மார்க் பண்ணணும், ஸோ தட் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த எண்டாகோட க்ளோசிங் பாயிண்ட் இங்கே அண்ட் ஓப்பனிங் பாயிண்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ஏரியாஸ். ஸோ விச் கிரியேட்ஸ் அ மிட் பாயிண்ட் அரௌண்ட் இந்த ஏரியா விச் இஸ் 52,700. ஸோ மார்க்கெட்ஸில் ஃபஸ்ட் டைம் அங்கே தான் எக்ஸாக்ட்லி திரும்பி இருந்தாங்க. அண்ட் மார்க்கெட்ஸ் இப்பயுமே அந்த ஏரியாஸில் தான் ப்ளாட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் திரும்பின ஹைஸும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்டோட ஹைஸை வந்துட்டு ப்ரீச் பண்ணியிருக்கு, லைட்டாக ப்ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் ஏரியா விச் வந்துட்டு ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் டூ இந்த எண்டாகோட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் விச் கம்ஸ் அரௌண்ட் 52,710. ஸோ சிம்பிளி இப்படி நாம வச்சுக்கோங்க, 52,750க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா we may expect some upper side momentum, or else markets அது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா we may expect some downside momentum on bank nifty. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then this is Karan signing off from Master Trades.